ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மிக தீவிரமான மழை பொழிவுல சிக்கி தவிக்க போதுங்க. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிகவும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்யும், எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள்ல உங்களுக்கு நம்ம துல்லியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்தெந்த தேதிகள்ல மழை வரும் அப்படின்னு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வரும் நாட்கள்ல நீங்க மழையிலிருந்து தப்பிக்க முடியும். பெரும்பாலான மாவட்டத்திலும் கனமழையானது புரட்டி போடும். வெறும் ஒரு மாவட்டம், 2 மாவட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட 25 முதல் 30 மாவட்டங்கள் வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல மழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. சாதாரண மழையாக நீங்க நினைச்சிடாதீங்க. மிகவும் கடுமையான ஒரு மழை பொழிவாக இருக்க போகுது. பெரும்பாலும் இந்த மழையானது கடந்த நாட்கள்ல நமக்கு எப்படி மாலை மற்றும் இரவு நேரத்துல மழை வருமோ, அதே போல தான் ஆகஸ்ட் மாதத்திலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் நள்ளிரவிலும் கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமலே போயிடுறீங்க. எல்லாரும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் மிக மிக கடுமையான கனமழை, மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். குறிப்பா எந்த நாட்கள்ல அதிக மழை பொழிவு, அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் முதல் வாரமே இந்த மழை தொடங்கிரும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் ஆரம்பத்துல வெயில் அதிகமாகவும் முதல் 2 வாரத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்புறம் கடைசி 2 வாரங்கள் நல்ல மழை பொழிவா இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதமும் அதே மாதிரி முதல் 2 வாரங்கள் வெயில் மட்டும்தான் அடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஆகஸ்ட் முதல் 2 வாரங்களே மிக கனமழை பெய்ய தான் போகுது. அதில் குறிப்பாக நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி, குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் தினந்தோறும் மழை வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கோத்தகிரி, குன்னூரில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது விட்டு விட்டு மட்டுமே நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இருக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் நல்ல ஒரு தீவிர கனமழையாக எதிர்பாருங்க. தென்மேற்கு பருவமழையும் அதிகரிக்க போகுது. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மட்டுமே மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வான மேகமூட்டமும், சில சமயங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள். உள் மாவட்டங்கள் அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது. ஜூலை 31, ஆகஸ்ட் 1 வரைக்கும் பெருசாக மழை இருக்காதுங்க. ஆனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து உள் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் ஒரு மிதமான மழையாக தான் ஆரம்பிக்கும். அப்புறம் நாட்கள் போக போக கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் உள் மாவட்டத்தில் பதிவாகி தீர்த்துரும். அப்போ வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இங்கே மட்டும் இல்லை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டம், சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டத்திலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை ஆகஸ்ட் 2 முதல் 7 வரை எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஈரோடு மற்றும் திருப்பூரிலும் சொல்லிய தேதிகளில் நிச்சயமாக மழை வரும். இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பெரிதாக மழை தீவிரம் இருக்காது. உள் மாவட்டங்களில் பகல் நேரங்கள், மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். பெரும்பாலும் இரவு நள்ளிரவுல நல்ல மழை பொழிவு இருக்கும். ஆகஸ்ட் 1 வரைக்கும் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் லேசான மழை, மிதமான மழையாக தான் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 2லிருந்து 7 வரைக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக பதிவாகும். இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப உஷாராகவே இருக்கணும். ஏன்னா இந்த தாழ்வான பகுதிகள் தான் சற்றே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே தாழ்வான பகுதிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதனால் இப்போ மழை பொழிவு ஒரு 6 சென்டிமீட்டருக்கு மேல்
பதிவாகும் என்பதால் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கனமழையினுடைய தீவிரம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்தில் சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு சற்று கொஞ்சம் வலுவான மழையாக இருக்கும். அது வரைக்கும் லேசான சாரல் மழை, மிதமான மழையாக இருந்தாலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகள், குறிப்பாக அந்த விவசாய இடங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு மேட்டூரிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக 1,00,000 கனஅடிலாம் திறந்துட்டாங்க. கர்நாடகாவில் ரொம்ப அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டு வருது. இதெல்லாம் நம்ம முன் அறிவிப்புகளில் இருந்துச்சு. நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நீர் திறப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம். அதே போலவே நீரும் திறந்திருக்கிறாங்க. வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை பொழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் காவிரியிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய அந்த நீரின் அளவுகளும் சற்றே நமக்கு அதிகரித்து அநேக இடங்கள்ல மழையினுடைய தீவிரமும் வெளுத்து வாங்கியிருக்கு. கர்நாடக மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பெய்த அதி கனமழை காரணமாகவே தற்பொழுது மேட்டூருக்கும் நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும். அதாவது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்கள் இங்கே பகுதியாக கனமழை பதிவாகும். ராமநாதபுரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே பெய்யும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மிதமான மழை வாய்ப்பு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக கனமழையாகவே பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. ஜூலை இறுதி வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல லேசான வெயில் காணப்படும். அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கர்நாடகாவிலிருந்து 1,00,000 கனஅடி தண்ணீர் அப்படி இருந்தது திறந்து விடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கன அடி தண்ணீருக்கு மேலே திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கு. இது இன்னும் மேலும் அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் நமக்கு மேலும் அந்த நீர் திறப்புங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமாக போகுது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை தீவிரம் இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கன அடி மேலே நமக்கு நீர் திறப்புங்கிறது இருக்கும் கர்நாடகாவில இருந்து. அதே மாதிரி மேட்டூர்ல தண்ணீரை தேக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே நம்ம கடந்த மாதத்திலேயே கிட்டத்தட்ட எல்லாம் முழு கொள்ளளவெல்லாம் எட்டி போயிருந்தது. மேட்டூர் அணை இந்த வருஷம் மீண்டுமாக முழு கொள்ளளவை அதாவது அதிகமாக எட்டி கொண்டிருக்கு. இதனால நமக்கு காவிரியில எந்த அளவுக்கு தண்ணீர் திறந்து விடப்படுறாங்களோ அதை முழுமையாக அப்படியே திறந்து விட்டுருவாங்க. மேட்டூர்ல இருந்து முழுமையாக அப்படியே 1 லட்சம் கன அடிக்கு மேல திறக்கும் பொழுது காவிரி கரையோர மக்கள் உங்களுக்கு தான் வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு. தயவு செய்து தப்பிச்சிடுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த காவிரி கரையோர பகுதிகள் முழுவதுமாகவே தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாட்கள்ல கனமழை வரப்போகுதுங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.